வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சீதையின் அக்னி பிரவேசத்தில் ராமனின் தர்மம் என்ன? சுவாமி சித்பவானந்தர் எழுதிய ராமாயண விளக்கத்தின் அடிப்படையில் வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் வேதாத்திரிய தத்துவ சிந்தனையோடு இணைத்து இந்த கருத்தை, இந்த சிந்தனையை நாம் மேற்கொள்கின்றோம். இலங்கையில் ராமனால் ராவண வதம் நிகழ்த்தப்பட்ட பிறகு சீதை நீராட்டப் பெற்று கைங்கரியமெல்லாம் சீராக செய்யப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் சீதையை ராமனிடம் பக்திபூர்வமாக லங்காவாசிகள் அழைத்து வந்தார்கள். வனவாசத்திற்கு முன்பே சீதை அலங்காரம் மேற்கொண்டாள் என்று நாம் குறை காண முடியாது. ஏனென்றால் வனவாசம் ராமனுக்கு விதிக்கப்பட்டதே தவிர சீதைக்கோ இலக்கணுக்கோ அல்ல. சரி, இதுவரைக்கும் சீதை எங்கே, மனைவி எங்கே என்று தவித்தவன் ராமன். எப்போது சீதை சந்திக்கப் போகின்றோம் என்ற ஆதங்கமும் இருந்தது வாஸ்தவம். ஆனால் யுத்தம் வெற்றி பெற்ற பிறகு ராமன் சொன்னான், சீதே, தர்ம பரிபாலனத்தின் பொருட்டு உன் மீது நடவடிக்கை எடுக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அந்த பாவி ராவணன் பலாத்காரமாக உன்னை தூக்கிச் சென்றான். 12 மாதங்களாக அவன் வீட்டில் உன்னை சிறை வைத்திருந்தான். அவன் உன் மீது செலுத்திய பார்வை காம பார்வை. அதனால் நீ தீட்டுப்பட்டவள் ஆகிறாய். அதனால் நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன். நீ உன் விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் என்றான். சீதையை பார்த்து ராமன் சொல்லக்கூடிய வார்த்தைகளா இவை? நமக்கே மனம் பதைக்கிறதே. சீதையின் நிலை என்னாக இருந்திருக்கும்? நீ எங்கு எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். ஏன் இந்த சொற்கள் ராமனின் வாயிலிருந்து வந்தன? இதன் காரணம் என்ன என்றால், தாய் போல் பாவித்து சீதையை பூஜித்து வந்தவன் இலக்குவன். அவனை பார்த்து சீதை என்ன கேள்வி கேட்டாள்? எப்போ மாரீசன் மாயமானாக வந்து ராமனை அப்புறம் கடத்தி சென்ற பிறகு அவன் ராமனுடைய குரலிலேயே சீதே லக்ஷ்மணா என்று மரண ஓலம் எழுப்பிவிட்டு இறந்து போனான். உடனே சென்று ராமனை காப்பாற்ற வற்புறுத்துகின்றார் இலக்குவனை. இலக்குவன் அமைதியாக தெளிவாக சொல்கின்றான், அது வெறும் மாயை. ராமனை கொல்லுகின்ற சக்தி இந்த உலகத்தில் இல்லை அம்மா என்றான். அப்போது சீதை சொன்ன வார்த்தை பாருங்க, உன் அண்ணன் இறந்த பிறகு என்னை உன்னுடையவள் ஆக்கிக் கொள்ள திட்டம் ஏதேனும் வைத்திருக்கிறாயா? என்ன வார்த்தைங்க? உன் அண்ணன் இறந்த பிறகு என்னை உன்னுடையவள் ஆக்கிக் கொள்ள திட்டம் ஏதேனும் வைத்திருக்கிறாயா? அப்படி இருந்தால் அதற்கு முன் நான் கோதாவரி விழுந்து உயிரை விட்டு விடுவேன் என்றார். அந்த கடும் சொல்லுக்கு விளைவு இங்கே ராமனுடைய வார்த்தைகளாக அல்ல, விதியின் வார்த்தைகளாக வெளிப்பட்டன. அந்த இடத்தில் இலக்குவனை சீதை அப்படி சொன்னதற்கு காரணம் என்ன? சீதைக்கு தெரியாதா ராமனின் பக்தி, இலக்குவனின் பக்தி? அந்த வார்த்தை சீதை அப்போது இலக்குவனிடத்திலே சொன்னதற்கும் ஒரு காரணம் உண்டு. என்ன என்றால், அந்த சூழ்நிலையில் சீதைக்கு தான் ஒரு ஆடவனால் கவர்ந்து செல்லப்பட போகிறோம் என்று அவளது உள் உணர்வு வெளிப்படுத்தியதாலும் அப்போதைக்கு ராவணனை பற்றி அவளுக்கு தெரியாததனாலும்
அந்த ஆடவன் இலக்குவனோ என்று நினைத்து கடிந்து பேசிவிட்டார். அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் செயலுக்குத்தக்க விளைவுதானே இயற்கை விதி. அதனால் அந்த சொல்லுக்கு விளைவு இங்கே ராமனின் வார்த்தைகளாக அல்ல, விதியின் வார்த்தைகளாக விளைந்தன. அது மட்டுமல்ல, இதில் இன்னொரு தத்துவமும் அடங்கியிருக்கிறது. அது என்ன என்றால், ராமன் பரமாத்மா, அதில் யாருக்கும் ஐயமில்லை. ராமன் பரமாத்மா என்றால் சீதை யார்? மனைவி என்று சொல்கின்றோம். சீதை என்பது மனைவி மட்டும் அல்ல, ஜீவாத்மா. எப்படிப்பட்ட ஜீவாத்மா? ராமனை விட்டு விலக விரும்பாத, எங்கே பரமாத்மா இருக்கிறதோ அங்கேயே இருக்க வேண்டிய ஜீவாத்மா, இருக்க விரும்புகின்ற ஜீவாத்மா. சரி, ராவணன் ஆணவத்தின் கதாபாத்திரம். அந்த ஆணவத்திடமிருந்து விடுதலை பெற்று தருகின்ற வல்லமை பரமாத்மாவுக்குத்தானே உண்டு. துரதீத தவத்தில் தானே அது கிட்டும். அதே சமயத்தில் ஜீவாத்மா தனது வாழும் வழியை தேர்வு செய்கின்ற சுதந்திரத்தை தெய்வம் ஜீவாத்மாவுக்கே அளித்திருக்கின்றது. இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று யாரையாவது இறைவன் கட்டாயப்படுத்தியிருக்கின்றானா? கட்டாயப்படுத்துகிறானா? இல்லையே. அவரவர் விருப்பப்படி தானே வாழ்கிறோம். அதைத்தான் விடுதலை பெற்றுவிட்ட ஜீவாத்மா எப்படி வேணுமானும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சுதந்திரம் அளிக்கப்பட்டது என்றாலும், சீதை என்ற பக்குவப்பட்ட ஜீவாத்மா, பரமாத்மாவோடு இணைந்து வாழ விரும்புகின்ற பக்குவப்பட்ட ஜீவாத்மா, அது ஆணவத்திடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு இந்த லௌகிக வாழ்க்கையை நேசிக்குமா? சாத்தியம் இல்லை. அதனால்தான் இந்த உடலை அழித்துவிட்டு பரமாத்மாவுடனே நிரந்தரமாக கலந்துவிடவே விரும்புகின்ற சீதையின் விருப்பம்தான் அவளது அக்னி பிரவேசம். இது தற்கொலை அல்ல, கொலையும் அல்ல. ஏனென்றால் அவதார நிறைவில் ராமனும் மற்றவர்களும் சரையு நதியில் உயிர் விட்டதாகத்தானே கதை முடிகிறது. சரி, இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். சீதை தெளிவாக சொன்னாள். ராமன் உனக்கு விடுதலை தந்து விட்டேன் என்று சொன்ன பிறகு சீதை தெளிவாக சொல்கிறாள், ஆரியபுத்ரா, அழகாக பிறந்தது என் தவறல்ல. அந்த அழகை ராவணன் ரசித்ததும் என் தவறல்ல. இயற்கை விதிப்படி தவிர்க்க முடியாத ஒரு துர்பாகியம் அது. ஆனாலும் உடலாலும் மனதாலும் நான் தீட்டுப்படாதவள். தூய்மைக்கும் நிறைவுக்கும் கற்புக்கும் நான் பிறப்பிடம். பவித்திரம் எனது இயல்பு. நான் யார் என்பது எனக்கு தெரியும் என்றாள் சீதை. ஏன்னா ஆணவத்திடமிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் ஆத்மாவுக்கு தான் யார் என்பது தெரிந்து போகும். நான் யார் தத்துவம். மேலும் சொல்கிறாள், பிரதிகூலமான சூழ்நிலையில் கூட நான் என் உயிரை போக்கிக் கொள்ளாமல் துன்பத்தில் ஆழ்ந்திருந்தேன். காரணம், என் உயிர் உனக்கு சொந்தம், ராமனுக்கு சொந்தம். ஆனால் நீயோ எதுவும் செய்து கொள்ளலாம் என்று இப்போது எனக்கு சுதந்திரம் தந்துவிட்டாய். ஆகவே இப்பொழுது என் உயிர் எனக்கு சொந்தமாகிவிட்டது. எனவே மனத்தளவில் நான் மாசுபடாதவள் என்பதை இப்போது நிரூபிக்கப் போகிறேன். என் உடலை அக்னிக்கு இரையாக்குகிறேன். எனது அசல் சுரூபமாகிய ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு லயப்படுத்துவேன். பரமாத்மாவும் ராமனும் ஒன்றேதான் என்று சொல்லிவிட்டு, லக்ஷ்மணா, என்னுடைய தகுதிக்கு மேல் என் மீது மதிப்பு வைத்திருக்கிறாய். என்னுடைய தகைமைக்கு மேலாகவே நீ மகோன்னதமான பாதையில் நடந்து கொண்டாய். கடைசியாக ஒரு நல்ல காரியத்தை செய்.
சுடர்விற்று எரிகின்ற அக்னி உருவாக்கு, நான் அதில் தீக்குளிக்கப் போகிறேன் என்றார். லக்ஷ்மணனுக்கோ ஒரு பக்கம் மகா கோபம், இன்னொரு பக்கம் ஒரே சோகம். சீதையின் கருத்துக்கு ஆதங்கப்படுவதா அல்லது ராமனின் வார்த்தைகளுக்கு ஆத்திரப்படுவதா என்று தெரியாமல் இருதலை கொள்ளி எறும்பு போல தவித்துக் கொண்டிருந்தான் இலக்குவன். ஆனாலும் எந்த சூழ்நிலையிலேயும் இலக்குவன் ராமனை எதிர்த்ததாக காட்சியே இல்லை. ஆகவே இரண்டும் கலந்த பார்வையில் ராமனை பார்த்தான் இலக்குவன். ராமன் தெளிவாக அமைதியாக இலக்குவனை பார்த்தான். அந்த அமைதி ராமனது சம்மதத்தை தெரிவித்தது. ஆகவே தன் விருப்பத்திற்கு மாறாக பெரும் தீயை மூட்டினான் இலக்குவன். சீதை அமைதியோடும் பேரன்போடும் ராமனை வலம் வந்தாள். பிறகு அக்னி தேவா, எதிர்பாராத சம்பவங்களால் என்னை ராமனிடமிருந்து பிரித்து வைத்தனர். அதைத் தொடர்ந்து வேண்டப்படாத சூழ்நிலையில் நான் சிறைப்பட்டேன். உடலுடன் கூடிய ஜானகியாகவோ அல்லது உடல் இல்லாத ஆத்மாவாக வைதேகியாகவோ நான் யாண்டும் ராமனுக்கே உரியவள். இந்த நினைவோடு நான் இந்த உடலை துறக்கிறேன் என்று சொல்லி அக்னிக்குள் பிரவேசித்தார். உடலும் உடலுக்கு மூலமான ஆத்மாவும் ராமனுக்கே சொந்தம், பரம்பொருளுக்கே சொந்தம். ஏனென்றால் தந்தையின் உயிர் தாயின் உயிரோடு கலந்து கர்ப்பத்தில் ஆத்மாதான் முதலில் உருவாகிறது. தொடர்ந்து தாயின் உடலிலிருந்து நாதம் என்ற சக்தியை ஈர்த்து அந்த கரு வளர்கிறது. காந்த உடலான ஆத்மா திணிவு பெற பெற உயிருடலாகி பிறகு செல்கள் தோன்ற பருவுடலாக தோற்றத்திற்கு வருகிறது. பருவுடலை நாம் கருவிகளால் புலன்களால் அறிய முடிகிறது. ஆகவே கருவாகிய ஆத்மா என்ற காந்த உடலாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி பெற்ற பெண் உடலாக இருந்தாலும் சரி, யாண்டும் ஜீவாத்மா பரமாத்மாவின் உடைமையே. சீதா தேவி தூய்மையின் உறைவிடம், அந்த தூய்மையை தகிக்க வல்லவன் அல்லேன் என்று அக்னிதேவன் வெளியே வந்தான். அதாவது ஆணவத்திடம் சிறைப்பட்ட ஜீவாத்மா தீய செயல்களால் கலங்கப்படும். ஆகவே தீ குளித்தல், அக்னி பிரவேசம் என்ற அகத்தாய்வு அவசியம். 12 மாதங்கள் ஜீவாத்மா பரமாத்மா சிந்தனையில் இருந்ததால் லௌகிக எண்ணங்கள் அறவே அற்றுப்போயின. அதனால் எண்ணங்கள் என்ற அக்னியால் சீதையை தகிக்க இயலவில்லை. தாயின் கர்ப்பத்தில் உருவான ஆத்மா இந்த பிறப்பிலாக ஞானம் பெற வேண்டும் என்று தானே உருவாகின்றது. பிரசவமான பிறகு புலன்களின் தூண்டுதலால் ஆணவத்தின் வெளிப்பாட்டால் பழைய வாழ்க்கையே தொடர்கிறது. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மையை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் இறைவா, உனை மறந்தேன். ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று மகரிஷியும் ஒரு பாடலை சொல்லியிருக்கின்றார்கள். 12 மாதங்கள் பரமாத்மா உணர்வில் சீதை அசோகவனத்தில் கழித்தாள். அவரிடம் ஆணவம் இல்லை, வினைப்பதிவுகளும் எழுச்சி பெறவில்லை. அறிவோடு அறிவாக ஒன்றியதால் எண்ணம் என்ற நெருப்பு சீதையை நெருங்கவும் முடியவில்லை, பொசுக்கவும் முடியவில்லை. ராமன் அன்பு, சீதை கருணை. சீதா ராமன் என்பது அன்பும் கருணையும். இதுவே உலகம் முழுவதும் அன்பும் கருணையுமாக நிறைந்திருக்கிறது. ஆகவே சீதாராமன், அர்த்தநாரி, சிவசக்தி, விண்வெளி, பிரபஞ்சம் என்ற அனைத்துக்கும் ஒரே பொருள்தான். சரி, இந்த அக்னி பிரவச சோதனை வாயிலாக இருவருக்கும் இடையே இருந்த நட்பும் அன்பும் பாதிக்கப்படவே இல்லை. இயற்கை விதிப்படி இணைந்ததால்
அங்கே அன்பும் கருணைமை இயல்பாகின்றது. எந்த இயக்கத்திலும் தர்மமோ அதர்மமோ நல்லதோ கெட்டதோ என்று இயக்க விதி மாறுவதில்லை. எல்லோரின் தாகத்தை தீர்க்கும் நீரைப் போல எந்த நிலையிலும் எந்த அனுபவத்திலும் ராமனும் சீதையும் சிவமும் சக்தியும் இருப்பும் இயக்கமும் மாறுபடுவதில்லை. இத்தகைய உயர்ந்த தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் சீதையின் அக்னி பிரவேச நிகழ்ச்சி. இதை தத்துவாத்மாக உணர்ந்து ஜீவாத்மா தன்னை இழந்து பரமாத்மாவோடு ஒன்ற வேண்டும் என்ற உன்னத கருத்தை மனதிலே கொண்டு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.